இது வரைக்கும் நீங்க இந்த கதையில பார்த்தது ராகுல் ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு டாபாவில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு நடுராத்திரியில காரை எடுத்துட்டு கிளம்பினாரு. அவர் போகும்போது ரொம்ப மழை. அவர் போய்கிட்டே இருக்கும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அப்புறம் பயங்கர புயல்ல மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் அவர் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மாளிகையை பார்க்கறாரு. அப்புறம் அந்த மாளிகைக்குள்ள போறாரு. அந்த மாளிகைக்குள்ள ராகுல் ஒரு அழகான பொண்ணை சந்திக்கிறாரு. அவங்க ராகுல் கிட்ட முன்முன்கும் வினய்க்கும் நடந்த காதல் கதையை சொல்றாங்க. அந்த காதல் கதை வினயோட அப்பாவோட பயங்கரமான மரணத்துல முடியுது. இப்ப அந்த கதையோட அடுத்த பார்ட் பார்க்கலாம். அந்த பயங்கரமான மலை பகுதியில புயல் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ராகுல் முன்முன் கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கதையை கேட்க கேட்க ராகுல் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வராரு. இதனால ரெண்டு பேரோட சூடான மூச்சு காத்தும் ரெண்டு பேராலையும் தெளிவா கேட்க முடிஞ்சது. அந்த பயங்கரமான இருட்டையும் அந்த பயங்கரமான புயலையும் பொருட்படுத்தாம ராகுல் அந்த கதையிலேயே மூழ்கி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த மாளிகையோட ஓனர் தோட்டக்காரரை ஏன் கொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ராகுல் ரொம்பவே ஆர்வமா அவங்க கிட்ட கேக்குறாங்க. அந்த மாளிகையோட ஓனர் அவங்க ரெண்டு பேரையுமே கொன்னுட்டாங்களாம். உங்களுக்கு என்ன தோணுது சார்? அவரு தப்பு பண்ணிட்டாரா? சாகடிக்கணுமா இல்ல விட்டுறலாமா? நீங்களே சொல்லுங்க, அடுத்து என்னாச்சு? என்ன சொல்றது சார்? சாகுற நேரம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பா செத்துதானே ஆகணும். அவரோட கண்ணு முன்னாடி அப்பா இறந்து போறத பார்த்து வினய் ரொம்பவே கவலைப்படுறாரு. அவர் ரொம்பவே கோவப்பட்டு அந்த ஹவேலியோட மாலிக்க சாகடிக்க போறான். அவர் அந்த மாளிகையோட ஓனரை அடையறதுக்கு முன்னாடி அந்த மாளிகை ஓனரோட டிரைவர் ஓடி வந்துட்டு இருக்கிற அவரோட கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி வீசுறாரு. அப்புறம் அவரோட கையையும் காலையும் கட்டிடுறாரு. நான் உன்னை ஒரு பையன் மாதிரி நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டா நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சார் சார் தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க சார். வினய் எந்த தப்பும் இல்ல சார். சார் தயவு செய்து வினய தயவு செய்து விட்டுருங்க சார். நீ ஒண்ணு இவங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்காத. இவனுக்கெல்லாம் காதல்னா என்னன்னு தெரியும். முன்முன் நாம முன்னாடியே சாகலாம். ஆனா நம்மளோட காதல் எப்பவுமே சாகாது. அது அழிவில்லாதது. சலீம், இப்ப இந்த நாயோட கண்ணை மட்டும் திறந்து வை. இங்க நடக்க போற எல்லாத்தையும் இவன் பார்க்கணும். இப்படி சொல்லிட்டு அந்த மாளிகையோட ஓனர் முன்முனோட தலைமுடியை பிடிச்சு அங்கிருந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாரு. முன்முன்ன பெட்ல போட்டு அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பல வருஷங்களா முன்முன்ன தொடாத அவர் வினயோட கண்ணு முன்னாடியே முன்முன் கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டாரு. அப்புறம் ரொம்ப கோவமா வினய் பக்கத்திலேயே முன்முன்ன தள்ளி விடுறாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கீழே விழுந்திருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட முடியல. அந்த மாளிகையோட ஓனர் மறுபடியும் முன்முன் கிட்ட தப்பா நடக்கிறாரு. வினய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இதே மாதிரி நாட்கள் போக போக வினய் பசியாலையும் வலியாலையும் அங்கேயே இறந்து போறாரு. வினய் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மாளிகையோட ஓனர் முன்முனோட தலைமுடியை பிடிச்சு வினய்க்கு பக்கத்துல இழுத்துட்டு வந்து அவர் சொல்றாரு, பாரு முன்முன் பாரு, உன் காதலனை உன்னிப்பா பாரு. இப்ப பாத்தியா எனக்கு துரோகம் பண்ணவனோட நிலைமைய பாத்தியா? இப்ப புரியுதா நான் யாருன்னு? சலீம், இந்த கேவலமான நாயோட புணத்தை பக்கத்துல இருக்கிற காட்டுல தூக்கிட்டு போய் வீசிரு. அப்புறம் இவளை ஒரு இருட்டான ரூம்ல போட்டு பூட்டி வச்சிரு. அவர் அப்படி சொல்லிட்டு கிளம்பின உடனே முன்முன் வினயோட உடலை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கதறல் சத்தம் அந்த மாளிகை முழுவதும் எதிரொலிக்குது. அப்ப சலீம் வினயோட புணத்தை அங்கிருந்து இழுத்துட்டு போறாரு. முன்முன் தான் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவங்க பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாளிகையோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு போய் அவங்க கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாளிகையோட ஓனர் முன்முன்ன கவனிக்கவே இல்லை. அப்படியே பல மாதங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த மாளிகையோட ஓனர் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் பார்க்கறாரு. ஆனா முன்முன் வெளியே வரவே இல்லை. ஆனா அந்த ரூம்ல இரவு முழுவதும் ஏதோ வினோதமான சத்தம் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தது. முன்முன் அந்த ரூமுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே பல வருடங்கள் கடந்து போகுது. அவங்க வெளியே வரவே இல்லை. தான் இப்படி பண்ணதை நினைச்சு அந்த மாளிகையோட ஓனர் வருத்தப்படுறாரு. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ண மாதிரி அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. தான் கோவத்துல முன்முன் கிட்ட ஏன் இவ்வளோ தப்பா நடந்துகிட்டேன்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு அவர் உள்ளுக்குள்ளேயே உருக ஆரம்பிக்கிறாரு. பல வருஷங்களா அந்த ரூமை விட்டு வெளியே வராத முன்முன் இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த மாளிகையோட ஓனர் ஆசைப்படுறாரு.
முன்முன்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கத்துல அந்த ரூமுக்கு வெளியே போய் நின்னு ரொம்ப வேகமா கதவு தட்டுறாரு. ஆனா கதவு திறக்கவே இல்ல. மெதுவா அந்த மாளிகையோட ஓனருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவர் ரத்தவாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது அந்த டாக்டருக்கும் கூட புரியல. அதனால டாக்டர் அவரை ஊருக்கு போக சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த மாளிகையோட ஓனர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முன்முன்ன பார்க்கலான்னு வராரு. ஆனா முன்முன் இருக்கிற ரூம் கதவு திறக்கவே இல்ல. அப்ப சலீம், நீங்க சொன்னா நான் கதவை உடைச்சிட்டு உள்ள போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மாளிகையோட ஓனர் அதை மறுத்துறாரு. இல்ல சலீம், இல்ல, இனிமே அவங்கள வற்புறுத்த வேண்டாம். முன்முன், உன்னால முடிஞ்சா என்ன மன்னிச்சிரு. நான் என் வாழ்க்கையோட கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையில கடைசியா ஒரு முறை உன்னை பார்க்கணும். நீ எப்படி இருக்க? நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஊருக்கு கிளம்புறேன். ஒரே ஒரு முறை நான் கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரே ஒரு முறை. உன்னை காப்பாத்த யாருமே வர மாட்டாங்கடா. இது எந்த ஒரு வியாதியும் கிடையாது. என்னோட இந்த கருப்பு நீ எங்க போனாலும் உனக்குள்ள கண்டிப்பா வந்து உன்னை கொஞ்சமா சாகடிக்க போகுதுடா. அந்த மாளிகையோட ஓனருக்கு முன்முன் தான் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அவரோட போற முகம் வெளியே வருது. இப்ப அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் பெட்ரோலை ஊத்தி எல்லாத்தையுமே பத்த வச்சிடுறாரு. அப்படியே முன்முன் கத்தி கதறி அங்கேயே சாம்பலாயிடுறாங்க. முன்முன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மாளிகை முன்னர்ந்ததை விட 4 மடங்கு மோசமாயிடுச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மரணத்தின் ஓலம். அந்த மாளிகையோட ஓனரோட நிலைமை இன்னும் மோசமாச்சு. நைட் நேரத்துல அந்த மாளிகையில யாரோ கதற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. யாரோ தன்னை கொல்ல ஆசைப்படுற மாதிரி அந்த மாளிகையோட ஓனருக்கு தோணுது. முன்முன் இறந்து போனாலும் அந்த முன்முனோட ஆவி இன்னும் தன்னை கொல்ல துடிக்குதுன்னு அந்த மாளிகையோட ஓனருக்கு புரிய வருது. ஒரு நாள் அந்த மாளிகையோட ஓனர் அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்து மலை மேல இருக்கிற ஒரு பழைய கிராமத்துக்கு கிளம்புறாரு. அவர் அந்த ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு காத்துல அப்படியே பறந்து வந்து அவர் கார் மேல மோதிடுது. அந்த மாளிகையோட ஓனர் வந்த காரோட கண்ட்ரோல் மிஸ் ஆகி அவர் அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அதோட அவரோட கதையும் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அங்க இருந்த அந்த விராட் கொஞ்ச நாளிலேயே இறந்து போறான். ஆமா, திட்டத்தட்ட என் கதையும் கூட முடிஞ்சிருக்கும். ஆனா அதிர்ஷ்டவசமா நான் உங்களை பார்த்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி நல்லா போகும். இந்த ராத்திரி அவ்வளவு ஈஸியா கடந்து போகாது பாபுஜி. இப்பதானே நம்ம ஒருத்தர் மீட் பண்ணிருக்கோம். ஆமா, நம்ம இப்பதான் மீட் பண்ணோம். ஆமா, நம்ம பேர் கூட தெரியாதுல்ல. பை தி வே, என் பேர் ராகுல். அப்புறம் இந்த கதையை சொன்ன உங்க பேரை தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன். முன்முன் கதை. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நான் தான் முன்முன். கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? முன்முன் தான் இறந்து போயிட்டாங்களே. நான் எப்ப சொன்னேன் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லி? இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்குது. அப்ப ராகுல் எழுந்து போய் தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணை தொட முயற்சி பண்றாரு. ஆனா அவரோட கை அந்த உடம்புக்கு நடுவுல போகுது. ராகுல் அப்ப நடுநடுங்கி போறாரு. அப்படியே கால் நடுங்கி அதே இடத்துல கீழே விழுந்துடுறாரு. அப்ப ராகுல் முன்முன்ன தவிர அந்த தோட்டக்காரரோட தலையில்லாத பிணத்தையும் அவர் பார்க்கறாரு. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில இன்னொரு பிணத்தையும் அவர் பார்க்கறாரு. அது வினயோட பிணம். உடனே ராகுல் எந்திரிச்சு படிக்கட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ராகுல் ஒவ்வொரு படிக்கட்டா மேல ஏறிக்கிட்டே இருந்தாரு. அவர் ஒரு படி மேலே ஏறும்போது ஒரு படி கீழே இறங்குறாரு. அப்ப மேல இருந்து அந்த மாளிகையோட ஓனர் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு கீழே இறங்கிட்டு இருக்காரு. இங்க இருந்து தப்பிச்சு நீ எங்க போவ? உன்னை பொன்னத்துக்கு அப்புறம்தான் இந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். இல்ல, நான் சாக மாட்டேன். எனக்கு சாக விருப்பம் இல்ல. இது ஒரு சபிக்கப்பட்ட மலர். இங்க வந்த யாரும் உயிரோட போனதே கிடையாது. நீ மட்டும் எப்படி வாழ்வ? அந்த மாளிகையோட ஓனரோட ஆத்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்குது. அப்ப முன்முனோட ஆத்மாவும் சிரிக்குது. அங்க நடக்கிற எதுவுமே ராகுலுக்கு புரியல. அங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து ராகுலுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. அவர் அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அவர் கண் திறந்து பார்க்கும்போது அவர் அந்த மாளிகைக்குள்ள இல்ல, அவர் அவரோட காருக்குள்ள இருந்தாரு. அவர் கார் பெரிய கல் மோதி அங்கே நின்னுட்டு இருக்கு. அந்த காருக்கு சைட்ல ரொம்பவே ஆழமான பள்ளம் இருந்தது. ராகுல் காரை ஸ்டார்ட் பண்ணி
முன்னாடியும் பின்னாடியும் போக முயற்சி பண்றாரு. ஆனா கார் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அவர் காரை முன்னாடியும் பின்னாடியும் தள்ளி எப்படியாவது போகணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் காரை கொஞ்சம் கூட முன்னாடியும் எடுக்க முடியல, பின்னாடியும் எடுக்க முடியல. அப்புறம் அவர் ஸ்டேரிங்லயே அப்படியே முட்டிக்கிறாரு. அப்புறம் அப்படியே அவர் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு, நான் அந்த முன்முன் இருக்கிற மாளிகைக்கு போயிருக்கவே கூடாது. கார் பிரேக் டவுன் ஆனதால தான் நான் அந்த இடத்துக்குலாம் போக வேண்டியதா போச்சு. நடந்ததை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ராகுல். முன்முன் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தா. அவளை மாதிரி ஒருத்தி அடையறதுக்கு வினைய 100 தடவை கூட கொள்ளலாம். ஆ, சரி, இப்ப கார்ல இருந்து கீழே இறங்கி ஏதாவது பண்றேன். இப்படி தனக்குத்தானே சொல்லிட்டு ராகுல் அந்த வண்டியோட சீட் பெல்ட்டை எடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா சீட் பெல்ட்டை எடுக்கவே முடியல. ராகுல் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கறாரு. அவரால் சீட் பெல்ட்டை மட்டும் கழட்ட முடியல. அவர் அந்த கார்ல இருந்து இறங்குறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் சீட் பெல்ட்டை எடுத்து எப்படியாவது விடுபடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி அந்த மளிகையில இருந்த முன்முனோட ஆத்மாவும் அங்க இருந்த மத்தவங்களோட ஆத்மாவும் அவருக்கு முன்னாடி தெரியுது. அப்ப ராகுல் எதுவும் பண்ண முடியாம அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அங்க ஹாரன் சத்தம் கேக்குது. அது ஒரு பெரிய ட்ரக்கோடது. இல்ல 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 இல்ல. அப்ப ராகுலுக்கு புரிஞ்சது, இனிமே தன்னால இங்க இருந்து உயிரோட போக முடியாதுன்னு. இருந்தாலும் அவர் அந்த கார்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் வெளியே வரவே முடியல. தனக்கு முன்னாடி முன்முன் ஆத்மா பிடிச்சிட்டு இருக்கிறத ராகுல் பாக்குறாரு. அப்ப அந்த பெரிய ட்ரக் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அது முன்முன் அப்புறம் அங்க இருக்கிறவங்களோட ஆத்மாவை கடந்து வேகமா வந்து ராகுல் இருக்கிற காரை மோதுது. அவர் அந்த பெரிய பள்ளத்துல கீழே விழுந்துடுறாரு. ஒருவேளை ராகுல் அந்த தாபாவோட ஓனர் சொன்னதை கேட்டு ராத்திரி நேரத்துல அந்த மலை வழியா அவர் பயணம் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு ராகுல் இறந்திருக்கவே மாட்டாரு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.